வணக்கம். இந்திய அரசியலமைப்பிலிருந்து பகுதிகளை பற்றி பார்க்கலாம். 22 பகுதிகள் இந்திய அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கிட்டப்ப 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போதைக்கு 25 பகுதிகள் இருக்கு. பகுதி 1லிருந்து 25 வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பகுதி 1 ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லைகளையும் பற்றி பேசுது. அதில் 1லிருந்து 4 ஆர்டிக்கல் இருக்கு. குடியுரிமை அது பகுதி 2 குடியுரிமையை பற்றி பேசுது. 5லிருந்து 11 ஆர்டிக்கல் 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் 5லிருந்து 11வது ஆர்டிக்கல் வரைக்கும் குடியுரிமையை பற்றி பேசுது. அடிப்படை உரிமைகள் பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. 12வது விதியிலிருந்து 35வது விதி வரைக்கும் இருக்கிறது அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் 36லிருந்து 51வது பகுதி வரைக்கும் 36லிருந்து 51வது வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் பகுதி 4A அடிப்படை கடமைகளை பற்றி பேசுது. 51A அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதில் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. பகுதி 5 மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசுது. 52லிருந்து 151 52லிருந்து 151 வரைக்கும் அதில் ஆர்டிக்கல் இருக்கு. மாநில அரசு 152லிருந்து 237 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் மாநில அரசாங்கத்தை பற்றி பேசுது. 6 அருமையான மாநில அரசாங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அஞ்சாத மத்திய அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 5 மத்திய அரசு, அஞ்சாத மத்திய அரசு, அருமையான மாநில அரசு. 7 அட்டவணை மாநிலங்களை பற்றி பேசும். 7 ரிமூவ் பண்ணிட்டாங்க. 8 யூனியன் பிரதேசம். 8வது இடத்துல யூனியன் பிரதேசங்கள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பர்டிகுலராக யூனியன் பிரதேசம் 239லிருந்து 242 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் யூனியன் பிரதேசங்களை பற்றி பேசுது. ஊராட்சி அமைப்புகள் 9 நயன்தாரா ஊராட்சியில் இருக்காங்க. ஊராட்சி அமைப்புகள் 9வது பகுதி ஊராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243லிருந்து 243O வரைக்கும் ஊராட்சிகள் பற்றி சொல்லுது. 9A நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243P-லிருந்து 243HG வரைக்கும் நகராட்சி அமைப்புகளை பற்றி சொல்லுது. 243P-லிருந்து 243HG. அடுத்தது கூட்டுறவு அமைப்புகள் 9B 243ZH-லிருந்து 243ZT வரைக்கும் இருக்கக்கூடியது கூட்டுறவு அமைப்புகளை பற்றி சொல்லக்கூடியது 9B. 10 தாழ்த்தப்பட்டோர் மற்றும் SC/ST இருப்பிடங்களை பற்றி சொல்லக்கூடியது 10. 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அது இந்த 10க்கு 244லிருந்து 244A வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 10. 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது 11. 245லிருந்து 263 245லிருந்து 263 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல் அதை பற்றி சொல்லுது. 11 பார்த்தோம். 12 நிதி சொத்து ஒப்பந்தங்கள் வழக்கு. அதாவது 12வது படிக்கிறதுக்கு நிதி நல்லா இருக்கணும். ஒரே ஒரு மத்திய அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 11க்கு 12 12வது படிக்க நிதி நல்லா இருக்கணும். பகுதி 12 கீழே நிதியை பற்றி சொல்லக்கூடியது 264லிருந்து 300A வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இதில் இருக்கு. பகுதி 13 வணிகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அதில் 301லிருந்து 307 வரைக்கும் இருக்கக்கூடிய விதிகள் இருக்கு. வணிகம் ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். 13க்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். எப்போ ஃபர்ஸ்ட் டேலேருந்து 7th வாரத்தில் 7 நாட்களாக ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டேலேருந்து 301லிருந்து 307 வரைக்கும் இருக்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வணிகம் பண்ணுறான். ஒருத்தன் மும்மரமாக 13 ஒருத்தன் மும்மரமாக வணிகம் பண்ணுறான். முதல் நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் 301லிருந்து 307 வரைக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா 14 ஒரு நாளாவது பணி அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள் அரசு பணிகள் அரசு பணியாளர் தீர்மானங்கள் இதுக்கு வரும். 308லிருந்து 320